இன்னைக்கு நான் பொடலங்காய் கூட்டு வைக்க போறேன். எப்படி ஈஸியா சீக்கிரமா செய்யலாம்ன்றத பார்க்கலாம் பாருங்க. முதல்ல கடலை பருப்பை ஒரு அளவுக்கு வச்சு கழுவி குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல பொடலங்காய் அரிஞ்சதை போட்டுக்கலாம். பொடலங்காய் போட்டாச்சு. வெங்காயம் 2 அரிஞ்சதை போட்டுக்கலாம். தக்காளி 2 அரிஞ்சது சின்னதாக 2 சைஸ் தக்காளியை போட்டுக்கலாம். பொடியா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவு இருந்தால் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பற்ற வச்சாச்சு. ஆண்டதா இருக்கு. இன்னொரு பார்க்கலாம். 2 விசில் இருந்தாலும் இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பும் பொடலங்காய் வெந்துச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ தேங்காவும் சீரகமும் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி நல்லா சாப்பிட்டா மசிய தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்த பருப்பு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை வெடிச்சு அடுப்பு வச்சுட்டு இதை இந்த குக்கரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது ஒரு பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட பொடலங்காய் கூட்டு ரெடி. ஈஸியாக